தியேட்டர்ஸில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற கிஸ் படம் எப்படின்றத பார்த்தலாம். கிஸ் எனக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எனக்கு இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபியும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஜென்மாண்டின் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பண்ண ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் சூப்பராக பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு கொடுத்துருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த படத்துல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. வீட்டிற்கு கணேஷா இருக்கட்டும், இந்த படத்துல காமெடின்னு பண்ற எல்லா விஷயமுமே எனக்கு காமெடியா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நல்லாவா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மற்றபடி ஸ்டோரியிலையுமே சரி, ஒரு புதுசா எதுவுமே இல்லை, எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் தான். பட் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சுங்க. படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எங்கேயுமே வெறுப்பாயோ இல்லை லேக் அடிச்சோ அந்த மாதிரிலாம் எனக்கு பெருசாக எங்கேயுமே ஃபீல் ஆகல. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் என்டர்டெய்னிங்காக பார்த்துட்டு வரலாம். அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள படம் தான் இந்த கிஸ். கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். ஒர்த்து தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.